உன் ஃபோன் கொடு. இந்தா. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் அப்பவே மீண்டும் நினைச்சேன். அழைக்கலாம். நானும் நினைச்சேன், आप जिस व्यक्ति को ஆனா கட் பண்ண மாட்டானே. சரி வா போய் பார்க்கலாம். டேய், கீழே வீட திறந்து போட்டு இங்க என்னடா பண்ணுகிறான் இவன்? அதான் தெரியல. டேய், டைம் ஆகுதுடா. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஸோ பிரேக்கப். என்னடா இவன்? இனிமே கால் பண்ண மாட்டல, மெசேஜ் பண்ண மாட்டல, பிரேக்கப் தானே? டைம் வர. ஓகே. இது அவனே வந்து சொல்லுவான். என்னடா கிளம்பலாமா? வா போலாம். டேய், பிரேக்கப் தானே, நீ பாட்டுன்னு வந்து கிளம்பலாமான்ற? டேய் அவ்வளோதான்டா, இனிமே தொல்லையே இல்லை, வா போலாம். லவ் தொலைய நினைக்கிறேன்னா அப்படியே லவ் பண்ண இறங்குற. லவ் பண்ண இறங்கும் போது லவ் தொல்லையா வந்து முடியும்னு யார் நினைச்சா? இவரு ஏன் தெரியுமா பேசுறாரு? இவருக்கும் இப்பதான் பிரேக்கப் ஆச்சு. என்ன ரீசன்னே தெரியாம பிரேக்கப் ஆச்சு. தெரிஞ்ச உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வேற ஏன்னா பத்துற. என்ன ரீசனுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னே தெரியாம அதுக்கப்புறம் நம்ம இருக்க போற லைஃப் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உனக்கு எதுக்கு தான் பிரேக்கப் ஆச்சு? தெரில, இது செட் ஆகலன்னு சொல்லிச்சு. சரி ஓகே நானும் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்ற? நீ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு உன் லைஃப்ல கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எடுக்கிற பேர் ஒரு எஃபர்ட். அது லவ் இல்ல. அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் உன் லவ் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எடுக்கிற பேர் ஒரு எஃபர்ட். அதுதான் லவ். ஓ, போயிட்டு என்ன ரீசன் கேளு, முடிஞ்சா சேர பாரு. அதெல்லாம் நான் பேசுறேன். உனக்கு இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சு. என்ன ரீசனு? தெரியல. என்ன ரீசன் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியாம அதுக்கப்புறம் நம்ம இருக்க போற லைஃப் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?